Taste the Daily. சொமாலியா கடற்கொள்ளையர்களிடமிருந்து சரக்கு கப்பல் மீட்கப்பட்ட காட்சிகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சொமாலியா அருகே கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட கப்பலில் இருந்து மாலுமிகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கடற்கொள்ளையர்களிடமிருந்து சரக்கு கப்பல் எப்படி மீட்கப்பட்டது, மாலுமிகள் எப்படி மீட்கப்பட்டாங்க, என்ன விவரம்? லைலா நார்போக் கப்பல் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட தகவல் அறிந்ததுமே இந்திய கடற்படை விரைந்து INS சென்னை போர்க்கப்பலை அந்த பகுதிக்கு அனுப்பியது. கடற்கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்ட கப்பலுடைய நிலை என்ன, அதை மீட்பது எப்படி என்பதையெல்லாம் அங்கு சென்ற INS சென்னை போர்க்கப்பலில் இருந்த வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக ஆய்வு செய்தார்கள். பின்னர் கடற்கொள்ளையர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. உடனடியாக கைப்பற்றப்பட்ட கப்பலில் இருந்து வெளியேறி செல்ல வேண்டும் என அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த இந்திய கடற்படை பின்னர் தனது கமாண்டோக்களை அந்த கப்பலுக்கு அனுப்பியது. இந்திய கடற்படையின் கமாண்டோக்கள் அந்த கடத்தப்பட்ட கப்பலுக்கு சென்று அதை முழுவதுமாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். இதற்கிடையே கடற்கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார்கள் என தகவல் வந்தது. அதாவது இந்திய கமாண்டோக்களுடன் மோதல் ஏற்படுமோ என அஞ்சி அவர்கள் அந்த பகுதியில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். ஆகவே உடனடியாக இந்திய கடற்படை கமாண்டோக்கள் அந்த கப்பலில் இருந்த ஊழியர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்டுள்ளனர். மீட்டு அந்த தகவல் இந்திய கடற்படைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மொத்தம் அந்த கப்பலில் பணிபுரிந்து கொண்டிருந்த 21 நபர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 15 நபர்கள் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சோமாலிய கடற்கொள்ளையர்கள் இந்த நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கலாம். அவர்கள்தான் இந்த கப்பலை கைப்பற்றி அந்த கப்பலின் உரிமையாளர்களிடம் இருந்து பணம் பறிக்க முயற்சி செய்திருக்கலாம் என கருதப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் 15 இந்திய குடிமக்களின் உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கேட்டறிந்தவுடன் இந்திய கடற்படை விரைந்து செயல்பட்டு அந்த கப்பலை காப்பாற்றி அதில் இருந்த இந்திய குடிமக்கள் 15 நபர்களை காப்பாற்றியிருக்கிறது. எந்த விதமான சேதமும் இல்லை. ஆகவே இந்திய கடற்படையைச் சேர்ந்த கப்பல்கள் அந்த பகுதியிலே வெற்றிகரமாக ரோந்து செய்து வருகின்றன. எந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, கடற்படையினர் துரிதமாக செயல்பட்டு 15 இந்தியர்கள் உட்பட இந்த கப்பல்ல இருந்த 21 நபர்களையுமே மீட்டிருக்காங்க. மிக மிக பெரிய விஷயம் இது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. Taste the Daily.